இனிய நாளாகட்டும் நண்பர்களே. ட்ரம்ப் ஒரு முட்டாளா அல்லது இது ஒரு மிகப்பெரிய சதி திட்டமா? ப்ரொஃபசர் ஜியாங் இன்டர்நெட் சென்சேஷனாக இப்போ மாறி இருக்கிறாரு. எந்த ஒரு சோசியல் மீடியாவை பார்த்தாலும் அவருடைய வீடியோ தான் வரிசை கட்டி நிற்குது. இன்னைக்கு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒரு புது கண்ணோட்டத்தில் போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்மளுடைய அந்த பார்வை, ட்ரம்ப்பை பற்றின பார்வை இவர் ஒரு கோமாளி, இவர் ஒரு அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்து கொண்டும் இவருக்கு எப்படி பேசுறது எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ எல்லோரும் சொல்கிறார்கள் ட்ரம்ப் அமெரிக்காவை அழிக்கிறார், ஈரானில் ஜெயிக்க முடியாத ஒரு போரை நடத்துகிறார், தரைப்படை மூலம் ஆக்கிரமிப்போம் என்று மிரட்டுகிறார், கிரீன்லாந்தை கேட்டு நேட்டோவை கோபப்படுத்துகிறார், கனடா, மெக்சிகோ, டென்மார்க், கொலம்பியா என எல்லாரும் கூட சண்டை போடுறாரு. எக்ஸ் வலைதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கிட்டே தான் இருப்பார். அடுத்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறது போல, அடுத்த லீடர்ஸோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுறது போல நிறைய விஷயம் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் அவர் ஒரு கோமாளியை போன்று தோன்றுகிறார். அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற பிம்பம். ஆனால் இந்த பிம்பத்தை உடைச்சி சிலப்போ இதா இருக்குமோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமாக ப்ரொஃபசர் ஜியாங் சொல்றாரு. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஜேபி மோர்கன் சொல்கிறது ஏப்ரல் பாதிக்குள்ள உலகில் எண்ணெய் தீர்ந்துவிடும் என்று. உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகிறது. இதை பார்த்தால் வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் ட்ரம்ப் என்றுதான் நமக்கு தோணும் இல்லையா? ஆனா அதுவே அவருடைய திட்டமாக இருந்தால் என்னங்க சொல்றீங்க? தன்னைத்தானே ஒருவர் இப்படி கீழ்ப்படுத்திக் கொள்வாரா? இப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்குவாரா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாதுங்க. சிலப்போ இருக்கலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கு தான் வரப்போகும் இந்த நிமிடங்கள் உங்களுக்கு விளக்கும். ஈரான் போரில் தோற்க வேண்டும், அமெரிக்க சாம்ராஜ்யம் விழ வேண்டும், உலக பொருளாதாரம் சிதைய வேண்டும் என்பதுதான் சிலப்போ ட்ரம்போட விருப்பமா இருக்குமோ? அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் என்பதை தான் சியாங் வேற ஒரு கோணத்தில் சற்றே அகன்று நின்று தன்னுடைய கருத்துக்களையும் தாண்டி ஒரு மாற்று கருத்தை, ஒரு புதிய விடயத்தை நமக்கு காட்டுறார். இப்போது உலகின் 20% எண்ணெய் மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கிலிருந்து தான் வருது. ஜப்பான் 75%, இந்தியா 60%, யூரோப் பெரும் பகுதியே அங்கிருந்து தான் பெறுகிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் என்பது அரிய பொருள் அல்ல. வெனிசுலா, கனடா மற்றும் அமெரிக்காவுடன் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு உள்ளது. நிறைய ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யாரு? வெனிசுலா, கனடா, அமெரிக்கா. அமெரிக்காவை தவிர்த்து இந்த ரெண்டு நாட்டையும் பாருங்க. வெனிசுலா என்ன நடந்துச்சு? ஜனவரியில போய் நல்லா தூங்கிட்டு இருந்த அதிபரை நைட்டா கிட்னாப் பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்புறமா வெனிசுலா இப்ப அமெரிக்காவோட கைகளில் தான் இருக்கிறது. அங்க இருக்கும் எண்ணெய் வளமும் எல்லா வளங்களும் அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. பாத்தீங்களா? இப்ப கனடாவையும் அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்குது. ஜனவரியில் ட்ரம்ப் வெனிசுலாவை கைப்பற்றினாரு. இப்போது கனடாவையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது எங்க போகுது அப்படின்னு புரியுதா? ஈரான் போரினால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மூடப்பட்டால் மத்திய கிழக்கு எண்ணெய் நின்றுவிடும். ஆனால் வட அமெரிக்காவில் எண்ணெய் உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். நல்ல கவனிங்க, மிடில் ஈஸ்ட்ல போர் நடக்கிறதுனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸும் மூடிடுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் எண்ணெய் உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். அவர்களுடைய ரிசர்வ் அமெரிக்காவிலையும் இருக்குது. வெனிசுலா இவர் கைக்கு கனடாவையும் இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது யூரோப், சைனா, ஜப்பான் நாடுகளுக்கு அமெரிக்க எண்ணெய் தேவைப்படும். மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் அதிகமா இந்த நாடுகளுக்கு எண்ணெய் போகுது. இப்ப மிடில் ஈஸ்ட்ல மூட வச்சுட்டோம். யார் மூட வச்சா? ஈரானை ஃபர்ஸ்ட் அடிச்சது அமெரிக்கா. அடிச்சு இப்போ உள்ள கலவரங்களுக்கும் நிலவரத்துக்கும் காரணம் அமெரிக்கா. இப்ப ரொம்ப தீவிரமா போய் மிடில் ஈஸ்ட்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை பெர்மனண்டா மூடிட்டாங்க அப்படின்னா இவனுக்கு யாருக்குமே எண்ணெய் கிடைக்காது. அதுதான் கேமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இப்போ நம்ம முன்ன வைக்கிறோம். எண்ணெய் மட்டுமல்லங்க, உரம், ஃபெர்டிலைசர், உணவு உற்பத்திக்கு தேவையான நைட்ரஜன் மத்திய கிழக்கிலிருந்து தான் வருது. அது நின்றால்
அவர்கள் வட அமெரிக்கா அல்லது ரஷ்யாவைத்தான் நம்பியிருக்க வேண்டும். சுருக்கமாக உலகம் முழுவதும் தனக்கு தேவையான வளங்களுக்கு ட்ரம்பை சார்ந்து இருக்கும்படி அவர் செய்கிறார். அண்டர்லைன். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. இந்த அயன் படத்துல சொல்ற மாதிரி தட்டுல வைக்கலடா நட்டுல வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் தன்னைத்தானே கோமாளியாக காட்டிக்கொண்டு இந்த விடயங்களை எல்லாம் செய்து கொண்டு மிடில் ஈஸ்ட்ல ஆயில காலி பண்ணிட்டு அதோட தேவையை வரும் பொழுது நீங்க எல்லாரும் எங்க கிட்ட வாங்கோ அப்படின்னு கூப்பிட ட்ரை பண்றாரா அப்படிங்கறத அந்த பிளானா பாக்குறோம். அமெரிக்காவின் $39 trillion கடனை வைத்திருப்பது யார்? ஜப்பான், சீனா, தைவான், யூரோப். இதே நாடுகளுக்குத்தான் இப்போது அமெரிக்காவின் எரிசக்தி தேவைப்படுகிறது. அமெரிக்கா பார்க்கறதுக்கு பெரிய வல்லரசுன்னு சொன்னாலும் மிகப்பெரிய ஒரு கடனில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவர்கள் அமெரிக்க டாலரை விட்டு வெளியேறி தங்கம் அல்லது சுவிஸ் பிராங்குக்கு மாறி விடுவார்களோ என்ற பயம் அமெரிக்காவுக்கு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆயிலுக்கு இவங்க கையேந்தி அமெரிக்காவிடம் நிற்கும் பொழுது இவர்கள் டாலரை விட்டு வெளியேறி விடுவாங்க அப்படிங்கிற அந்த பயமும் அமெரிக்காவுக்கு இப்ப இருக்காது. ஆனால் இப்போது அவர்கள் அமெரிக்காவையே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அமெரிக்காவின் பலவீனமான கடன் என்ற விஷயத்தை ட்ரம்ப் ஒரு ஆயுதமாக மாற்றிவிட்டார். உலகையே வட அமெரிக்காவை சார்ந்து இருக்க வைத்திருக்கிறார். இதை ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனில் நிரூபித்து விட்டார். ரஷ்யா 5 ஆண்டுகளாக போரிடுகிறது. அதன் மூலம் தன் பொருளாதாரத்தை இராணுவ உற்பத்திக்கு ஏற்றவாறு மாற்றிவிட்டது. ஈரான் ட்ரோன்களை இறக்குமதி செய்த ரஷ்யா இன்று சொந்தமாக தயாரித்து ஈரானுக்கு ஏற்றுமதி செய்கிறது. உலகம் அழியப் போகிறது. அதனால் நாட்டை தற்சார்பு கொண்ட கோட்டையாக மாற்றுவதுதான் ரஷ்ய அதிபர் புதினின் திட்டம். ட்ரம்பும் அதையே செய்கிறார். இதற்கு பெயர் ப்ரொஃபசர் ஜியாங் என்ன சொல்றாரு அப்படின்னா டெக்னேட் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வலிமையான வட அமெரிக்கா, கிரீன்லாந்து தாதுக்கள் அடங்கிய நாடு, கனடா எண்ணெய் வளம் கொண்ட நாடு, வெனிசுலா எண்ணெய் வளம் கொண்ட நாடு, மெக்சிகோ உற்பத்தி திறனில் அதிகமுள்ள நாடு, பனாமா கால்வாய் வர்த்தக கட்டுப்பாடு. ட்ரம்ப் கவனக்குறைவாக இல்லைங்க. உலகம் எரியும் பொழுது அவர் வட அமெரிக்காவை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக மாற்றுகிறார். ஆம், அவர் ஒரு முட்டாள் போல தெரிகிறார் அல்லது முட்டாள் போல் தன்னை காண்பித்துக் கொள்கிறார். போரில் தோற்பது போல தெரிகிறார். ஆனால் நோக்கம் பழைய அமெரிக்க சாம்ராஜ்யத்தை அழித்துவிட்டு அமெரிக்கர்களுக்கான ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவது என்றால் ட்ரம்ப் வரலாற்றின் சிறந்த அதிபராக பார்க்கப்படுவார். இது கான்ஸ்பிரசி தியரியா இல்ல ப்ரொஃபசர் ஜியாங் சொல்லும் ஒரு புதிய பிரெடிக்ஷனா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பழைய உலக ஒழுங்கு, நியூ வேர்ல்டு ஆர்டர் முடிந்து விட்டது. ட்ரம்ப் உலக ஒழுங்குக்கு ட்ரம்ப் வேர்ல்டு ஆர்டர் உங்களை வரவேற்கிறது. கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கேம் கண்டிப்பாக உலக மக்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு நன்மையும் பயக்கப் போவதில்லை. இது நடக்காமல் இருக்கட்டும், போர் நிற்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக மக்கள் எல்லோரும் வாழட்டும் என்று நாம் கடவுளை பிரார்த்தித்து இந்த வீடியோவை முடிக்கிறோம்.